ஒருவேளை நம்ம அந்த ஃபார்மை வாங்கிட்டோம், அதை எப்படி ஃபில் அப் பண்றது அப்படிங்கிற டவுட் வந்தா, முதலாவதா அந்த ஃபார்ம்ல டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய ஆதார் கார்டுல இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை இதுல ஃபில் பண்ணணும். ரெண்டாவதா ஆதார் எண், நம்மளுடைய ஆதார் எண்ணை ஃபில் பண்ணணும். அடுத்தது தொலைபேசி எண், இதுவுமே ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை ஃபில் பண்ணிருக்கணும். அடுத்தது நம்ம தந்தையுடைய பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி, அம்மாவோட பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடியில இருக்கிற அந்த நம்பர். இதுவே திருமணமானவங்களா இருந்தா அவங்களுடைய துணையர், பெண்ணா இருந்தா கணவருடைய பெயரையும் ஓட்டர் ஐடி எண்ணையும், ஆணா இருந்தா மனைவியுடைய பெயரையும் ஓட்டர் ஐடி எண்ணையும் இதுல ஃபில் பண்ணிருக்கணும். அடுத்ததா கீழே இருக்கிற இரண்டாவது பாக்ஸ், முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2002ல நடந்த SIRல உங்களுக்கு ஓட்டு இருந்தது அப்படின்னா அதனுடைய விவரங்களை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஒருவேளை எனக்கு 2002ல ஓட்டு இருந்ததா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சுன்னா, ஸ்கிரீன்ல தெரிகிற வெப்சைட் குள்ள போனோம் அப்படின்னா நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும். அதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பெயரை குறிப்பிட்டோம், அதுல சர்ச் பை நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனோம் அப்படின்னா 2002ல எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த சட்டமன்ற தொகுதி அப்படிங்கறத ஃபில் அப் பண்ணா அங்க நேம்னு இருக்கிற இடத்துல தமிழ்ல உங்களோட பெயரை டைப் பண்ணணும். ஏன்னா 2002ல தமிழ்ல தான் ஓட்டர் ஐடியில பேர் இருந்திருக்கும். அடுத்ததா கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அந்த வருஷத்துல அந்த தொகுதியில யாரோட பெயர்லாம் இருந்ததோ அது வரும். அதுல உங்களுடைய பெயர் இருந்தது அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எடுத்து இந்த செகண்ட் பாக்ஸ்ல ஃபில் பண்ணிருங்க. ஒருவேளை 2002ல எனக்கு ஓட்டெல்லாம் கிடையாது, ஓட் அதுக்கு அப்புறமா தான் வந்துச்சு அப்படின்னா இந்த தேர்ட் பாக்ஸ்ல நம்ம ஃபில் பண்ணணும். இந்த மூணாவது பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். அதாவது 2002 SIR அப்போ உங்களுடைய உறவினர் அம்மாவோ அப்பாவோ இல்ல மாமாவோ அவங்களுடைய பெயர் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்திருந்தது, அவங்க ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய விவரங்களை இந்த மூன்றாவது பாக்ஸ்ல நம்ம ஃபில் பண்ணணும். 2002ல உங்களுக்கு ஓட்டு இருந்தது அப்படின்னா இந்த செகண்ட் பாக்ஸை ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த செகண்ட் பாக்ஸை ஃபில் பண்ண வேண்டாம். சப்போஸ் இந்த ஃபார்ம் எல்லாம் வேணா ஆன்லைன்லயே ஃபில் பண்ணணும் அப்படின்னா voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ணிக்கலாம்.